இந்த கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகரை மட்டும் குறிவைத்து வருவாய்த்துறையும் அந்த வருவாய்த்துறை இத்தகைய செயலில் ஈடுபடுகிறது என்பதை சுட்டிக்காட்டிய பின்பும் தலையிட மறுக்கக்கூடிய சென்னை மாவட்ட ஆட்சியர், தமிழ்நாடு அரசு போன்றவற்றை வன்மையாக கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு அவர்களிடமே விண்ணப்பம் அளித்து அவர்களை வெளியேற்றக்கூடாது. தொடர்ந்து 60 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்கு அந்த பகுதியில் தான் அதே இடத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லியும் கூட தொடர்ந்து அதற்கான எந்த விதமான பரிசீலனையும் செய்யாமல் அவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு மாற்று இடமும் அளிக்காமல் இருக்கக்கூடிய இந்த ஏழை எளிய இன்னலுக்கும் இடர்பாடுகளுக்கும் இருக்கக்கூடிய மக்கள் மீது கிஞ்சிற்றும் எந்த விதமான பரிவு இல்லாத இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய் வட்டாட்சியர், அதே போல தமிழ்நாடு அரசு இது ஏதோ கள்ளிக்குப்பம் முத்தமிழர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு அனகாபுத்தூரில் நடந்திருக்கிறது. அனகாபுத்தூரிலும் இப்படிதான் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் நீர் அந்த வரப்பு பகுதியிலே நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கட்டாயமாக வெளியேற்றிருக்கிறார்கள். அங்கேயும் கூட பணக்காரர்களுடைய பகுதிகள் விடப்பட்டிருக்கின்றன. இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் அவர்கள் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட, ஒப்படைப்பு அந்த பட்டா பெற்றாலும் கூட அவர்களை வெளியேற்றுவது என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது ஏழை எளிய மக்கள் மீது இந்த அரசுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லாத என்பதை தான் காட்டுகிறது.